இவர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு எல்லாருமே கேட்குறோம். சீமான் பதில் சொல்லலை. அப்புறம் நேரடியாகவே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் நான் போய் நேராக கேட்க போகிறேன்னு போகிறார். ஏன்னா சீமான் வேறு எந்த இடத்துல இருந்தெல்லாம் வரல. இங்கே எல்லாரோட மறைமுகமான ஒருத்தர் தான், நம்மளுக்கு தெரியாத ஒரு அந்நியமான ஒரு ஆள் கிடையாது. இப்போ அதெல்லாம் நேரடி கேட்க போகிறாரு. அங்கே போகிற இடத்துல வந்து அவங்களுடைய பொறுப்பாளர்கள் வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. இதுதான் அங்கே நடக்குது. ஸோ அப்போ அது நேரடியாக எதிர்கொள்கிற தயாராக இல்லை. அப்போ கூரா முகேஷ்ணன் போன்றவர் வந்து நெருக்கமானவர், மிக நெருக்கமானவர். அவருக்கு ஆயுதம் தயாரித்து கொடுத்தவர், அதற்காக நீண்ட நாள் சிறையில் இருந்தவர். அப்போ அவரை நீங்கள் எப்படி அவரோட கேள்விகளுக்கு என்ன மாதிரி முறையாக பதில் சொல்லணுமோ அதை சொல்லலை. அவர் ரொம்ப ஏளனமாக நீங்கள் வீட்டுக்கு வாங்க, மோர் வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, ஒரு விடலை பசங்க பேசக்கூடிய மனநிலையில் பதில் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி செய்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றி இழிவுபடுத்த ஆரம்பிக்கிறார். என்ன நோக்கம்? அவர் நோக்கம் இருக்குது அவருக்கு. சீமானுக்கு நிறைய நோக்கம் இருக்கிறது. அவர் பெரியாருடைய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறார். பெரியார் இப்படி பேசினாரு அப்படின்னு மக்கள்கிட்ட, மக்களுக்கு இது இருக்கும் தெரியல அப்படின்னா அதை சொல்றாரு. சரியா தவிர இல்லை, பெரியார் சொல்லாததை அவர் சொல்றார். ஏன்னா அவர் பெரியாரை படித்ததில்லை. அவர் எதையுமே படித்து பேசக்கூடியவர் அல்ல. ஏன்னா ஒருத்தரோட பேசுகிற முறை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும், பேசக்கூடிய சிந்தனை ஒழுங்கு இருக்கும். சீமான்ட்ட அப்படி ஒரு சிந்தனை ஒழுங்கூட பேசி நீங்கள் பார்க்க முடியாது. அவர் இங்கே ஒன்று பேசுவார், வேற ஒன்று பேசுவார், ஒரு எமோஷனலான டைலாக் ஒன்று பேசுவார், அப்படி தான் போயிட்டு இருக்குமே ஒழிய ஒரு சிந்தனை ஓட்டத்தை தெளிவுபடுத்தக்கூடியவராக என்றைக்குமே அவர் வந்து உரை இருக்கவே இருக்காது. அதனால எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு விஷயத்தை படித்து வந்து அதை கோர்வையாக சொல்ல தெரிஞ்சவராக கிடையாது. அவ்வளோ படித்தா சொல்ல தெரியலாம், ஆனால் படித்ததாகவே அவர் நம்ம வந்து பார்க்க முடியாது. அதனால் பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் வந்து திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருந்தார். இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அவர் நிறுத்தலை.